குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த மேஷராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய். இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 45 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு இடத்துங்களில் வரும். சூரியன் 5வது இடத்திலோ 9ஆம் இடத்திலோ பயணிக்கும் காலத்தில் இந்த வர செவ்வாய் ரிவர்ஸ் ஆகிடும். அப்படி வக்ர நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த நேர்நிலையில் வரும்போது ஒரு இடத்துக்கு பணம் கொடுத்துருந்தா அந்த பணத்தை ரிஜிஸ்டர் பண்ண முடியாத வக்ர நிலையாகும். நேற்று தாரன்னு சொன்னால் அன்றைக்கி தரலையே அப்படி சொல்லுவாங்க. நிலமோ வேறு ஏதாவது ஒரு வேலையோ, இன்டர்வியூ வந்துருச்சிங்க, இன்டர்வியூலாம் முடிச்சிட்டேங்க, ஆனால் இன்னும் எனக்கு ஃபைனலாக வரலன்னுவாங்க. இதெல்லாம் இந்த செவ்வாய் ஆதிக்கத்தை உட்பட்டது. அது காக்கி ஆடைகளை போடுபவர்களுக்கு அது சுட்டி காட்டும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அரசை சார்ந்த உத்தியோகங்களுக்கு செல்வதற்கும் பாதுகாவலர்களாக காக்கி சட்டைக்கு உடையது செவ்வாவின் ஆதிக்கம். அப்படிப்பட்ட அந்த செவ்வாவின் ஆதிக்கத்திலும் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திலும் மேசராசி நேயர்கள் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல 5ஆம் இடத்துக்குடையவன் தான் சூரியன். அவன் 9ல் இருக்கிறான். அந்த 9ல் இருக்கும்போது பிதா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறான். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்கும். அதை திட்டவட்டமாக நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 2 வீடு இருக்குது. ஒன்று விருச்சிகமும் உங்கள் வீடு தான், மேஷமும் உங்கள் வீடு தான். ஆனால் 2 குணமும் உங்களை சார்ந்து இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல செவ்வாய் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து அவனுடைய மனோபாவங்கள் இருக்கும். சரம் ஸ்திரம் உபயன்னு சொல்லுவோம். அந்த சரஸ்திர உபயனும் போது சரராசியில் மேசமும் உபயராசியை ஸ்திரராசியில் விருச்சிகமும் இருக்குது. இந்த 2 குணங்களும் அவர்கள் பிறந்த நேரத்தில் அந்த கிரகம் எங்கிருந்ததோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இருந்தாலும் பொதுவாக மேசராசி நேயர்களுக்கு உங்களுடைய சூழல் இன்று தேடி அலைந்த அந்த காரியங்கள் வெற்றியாக நடக்கும். மிகவும் அற்புதமான தொழில் அமையும். அந்த தொழில் அமைவதற்கு ஒரு சிலருக்கு போராட்டமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய உருவம், அவருடைய உயிர் படைக்கும்போது சனியின் சாரத்தில் இருந்திருந்தால், இல்லை பகை கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் அவர்களுக்கு தான் தடையும் தாமதமும் கொடுக்கும். 3-6-11 இருந்தால் 3-6-10-11 செவ்வாய் இருந்து குரு பார்ப்பானேயானால் அவன் அரசாங்க உத்தியோகத்தில் படிப்படியாக உயர்ந்து ஒரு பட்டத்தை அடைவான் என்பது இயற்கை. பொதுவாக மேஷராசி நேயர்கள் அரசு உத்தியோகத்திற்கு போகின்ற அருகதை உடையவர்கள், எல்லாத்தையும் கவனமாக கண்ட்ரோலாக வாழக்கூடியவர்கள். அந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்றால், அதோடைய பாதகஸ்தானத்தில் இருக்கும் சனி 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்ப்பதாலும் இந்த சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதனாலும் இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நடக்கும், சற்று தாமதமாக நடக்கும். அந்த தாமதமாக நடக்கும் வரை மேசராசி நேயர்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒரு காரியம் சொன்னால் உடனே நடக்கணும். அவங்க மிலிட்ரிமேன், அட்டென்ஷன்னா அட்டென்ஷன் தான். அப்படி இருக்கும்போது இந்த பரபரப்பையும் இந்த அவசரத்தையும் நீங்கள் சற்று தாமதப்படுத்த வேண்டும். இப்படி தாமதப்படுத்தினால் அந்த மேசராசியில் கேது, சுக்கிரன், சூரியன் என்ற 3 நட்சத்திராதிபதிகள் அது உள்ளே இருக்காங்க. அந்த 3 நட்சத்திரத்திற்கும் கேது, சுக்கிரன், சூரியன் என்ற மூவரும், ஒருவர் என்னன்னா 2க்கு 7 கூடைய சுக்கிரன், இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் 5 கூடைய சூரியன், அவர் 9ல் இருக்கார். ஆகையினால காதல் வயப்படக்கூடாது. பட்டாலோ அப்படி அதை சார்ந்து நீங்கள் செயல்பட்டாலோ உங்களுக்கு தர்ம சங்கடமான நிலை வரும். அதே நேரத்தில் உங்கள் அன்பையும் உங்களோட அறிவையும் உங்கள் திறமையும் 30 வயசு, ஒரு 45 வயசு, ஒரு 60 வயசு 3ஆக பிரிச்சிங்க. இந்த 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க காதல் வசப்படுவாங்க. அவங்க படுறதுக்கு காலதாமதமான திருமணம் உள்ளவர்கள், செவ்வாதோஷம், ராகுதோஷம் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த காலதாமதம் வரும். அதே சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்க மாட்டேனதுல முன் ஜென்மத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பெண்களுக்கு சாபத்தில் அகப்பட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு காலதாமதமாகும். அதே நேரத்தில் கேது அடுத்தது சூரியன் வரான், 5ஆம் இடத்துக்குடையவன். எல்லாமே சரியாக இருக்குங்க, ஆனால் திருமணம் நடக்கலைங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் சூரியனையும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானையும் வணங்கி உங்களுடைய அருமையான இந்த பொற்காலத்தை பயன்படுத்தி இந்த 2025 ஆண்டு காலங்களை நன்றாக பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவானான். வணக்கம். வாழ்க வாழ்க. அன்பான ரிஷபராசி நேயர்களே, 2025 ஆண்டின் பலன்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தையும் இருந்த இடத்துலேருந்து செயல்படணும்னு நினைப்பீங்க. யார் என்ன ஆனாலும் சரி, எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு பணம் தாங்க வேணும், அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உள்ளவங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் அருள் ராசியா பொருள் ராசியா என்று பார்க்கும்போது அது பொருள் ராசி. நீங்கள் விரும்புகிறது சரிதான். நீங்கள் பிறக்கிற அன்னைக்கு அந்த கிரகங்கள், எத்தனை கிரகங்கள் பொருள் ராசியில் இருக்கிறதோ, பெண் ராசியில் இருக்கிறதோ, அவர்களுக்கு நிச்சயமாக காலங்கள் கடந்தாலும் பொருள் இருந்து கொண்டே இருக்கும். உடல் உபாதைகள், உயிர் உபாதைகள் வந்தாலும் தன்னை சார்ந்த கொடி, செடி, கொடி, மரங்கள், மற்றபடி மிருகங்கள், தான் வளர்க்கின்ற பிராணிகள், மூதாதையர்கள், இவர்களுடைய உயிருக்கு ஆபத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த ஆண்டு 9ஆம் நம்பரில் வர்றதுனாலையும் இந்த 2025 ஆண்டில் ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட மாட்டீங்க. என்னுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, அதுதான் எனக்கு தேவை, இப்படி தான் நீங்கள் கேட்பீங்க. கேட்டாலும் இன்று 8 குரு உங்களுடைய ராசியில் இருக்கா, அடுத்தது 2க்கு போக போகிறான். ஆக இந்த குரு பயிற்சியின் பொழுதும் அதற்கு முன்னதாகவும் தற்காலிகமாக எல்லாம் தடையாக இருந்தாலும் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அருமையாக வரும். அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தின் மூலமாக உங்களுடைய பிறப்பின் போது உங்கள் உயிர் எங்கே புறப்பட்டது, இன்று எங்கே ஓடுகிறது என்பதை பார்த்து அதன் மூலமாக நீங்கள் எண்ணுகின்ற ஒவ்வொரு காரியமும் தரமும் அந்த தன்மான உணர்வும் எப்படி இணைச்சி செய்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அதற்கு பல ஃபார்முலாக வகுத்து அதனுடைய பக்குவமாக சொல்லுகின்ற ஒரு தன்மையும் நாங்கள் முன்னோர்கள் சொல்லி தந்திருக்காங்க. அதை தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். நீங்கள் எல்லோருமே உங்களை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதன்படி நீங்கள் வாழுங்க. உங்களால் பிறருக்கு பிரச்சனை இல்லை, பிறரால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் இந்த விப்ஜியான்னு சொல்லக்கூடிய அந்த இதற்கு தான் ஒளியின் ஒளி என்ற ஒரு சேனல் நான் எடுத்தேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், நம்ம வானமண்டலத்திலிருந்து வெப்பமாக வந்தோம், சூடாக வந்தோம், இங்கே பூமிக்கு வந்தோன்னா பூமியில் ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். அது உணவாக உண்டு. நம்மளுடைய உயிரில் நீரும் வெப்பமும் கலந்து சுவாசமாக மாறி நம்மளுடைய உயிரோட்டம் போயிட்டுருக்கிறதுனால இதை வளர்ப்பதற்கு என்ன வேணும்னா பொருள் வேணும். என்ன மாதிரி பொருள்னா பணம் வேணும். இந்த பணத்துக்குடைய ராசி தான் அந்த ரிஷபராசி. ஆகையினால் உங்களுடைய லட்சியமும் உங்களுடைய பயணப்பாதையும் அந்த பணத்தில் தான் இருக்கும். அதை வருவதும் வராத தக்க வைப்பதும் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படி தான் நீங்கள் வாழ்வீங்க. நீங்களே துளாராசிக்கு அனுபவம் உடையவராக இருப்பதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சற்று தடுமாறுவீங்க. அப்படி சற்று தடுமாறும்போது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பிறந்த ராசி, உங்கள் பிறந்த நேரத்தில் இருந்த கிரகங்களை பொறுத்து நீங்கள் உங்களை பார்த்தால் இந்த 2025 அவ்வளவு அற்புதமான வழியை காட்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்பு படிப்பு, உங்களுக்கு என்ன தேவை? அன்பு, படிப்பு. உங்கள் நேரங்கள் வீணாகக்கூடாது. யாரும் உங்களை தொல்லை கொடுக்கக்கூடாது. யாரையும் நீங்கள் தொல்லை கொடுக்க மாட்டீங்க. போய் உள்ளே போனீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரோ இல்லை நீங்கள் செய்கிற வேலையோ அதுக்குள்ளே தான் உங்களோட மைண்டே இருக்கும். அதில் மனைவி மக்கள் எல்லாம் நினப்பு பட்டுனா நீங்கள் நனவு வச்சுருப்பீங்க. இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ளேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கோம். நாடி நரம்புகளுக்கு சொந்தமான அந்த மிதுன ராசி நேயர்கள் இந்த 2025 எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவர்களுக்கு 7ல் இருக்கிற சூரியன் தான் இந்த புத்தாண்டை வெளிக்கொண்டு வருது.
அப்படி அந்த சூரியன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குதுன்னா, அந்த ராசிக்கு 9ஆம் இடத்தினுடைய சனியினுடைய பார்வைக்குள்ளாகப்பட்டிருக்கு. அந்த குருவின் பார்வையானது அந்த வீட்டின் அதிபதியின் பார்வை முன்னும் பின்னும் இருப்பதனால் சூரியன் சனியின் பார்வையில் மட்டும் அகப்பட்டிருந்தாலும் ஒரு நிழல் கிரகம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா ராகுகேது. ஏன்னு கேட்டால் 1 4 7 10 ராகுகேதுகள் வரும்போது எப்படிப்பட்டவராக இருந்தால் உடலில் பாதிப்பு ஏற்படும், மனதில் பாதிப்பு ஏற்படும், குடும்ப தகராறு வரும், பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு செய்கிற தொழிலை சிறப்பாக செய்யணும். ஏன்னு கேட்டால் அந்த இடத்துக்கு 10ல் தான் அந்த ராகு இருக்குது. அந்த ராகு என்ன செய்யணும்னா, இதை விட்டுட்டு அதுக்கு போகலாம், அதை விட்டுட்டு அதுக்கு போகலாம், நம்ம இப்படியெல்லாம் பண்ணலாம் அன்னு அதிகப்படியான திட்டங்களை போட்டு இருக்கிற இடத்த கெடுத்து விட்டுடும். அதை கவனமாக இருங்க. இந்த கெடுத்து விடாத அளவுக்கு நம்மை நாம் உணர்ந்தால் போதும், நம்மளால் நிச்சயமாக உயர முடியும். உங்களுக்கு நாளில் இருக்கிற அந்த கேது என்ன செய்யணும்னா சுகத்தை கெடுக்கும். இந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம்? உயிரோட்டமான சுகமா இல்லை பொருளோட்டமான சுகமான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பெண் ராசியில் தான் அந்த கேது இருக்குது. அந்த கேது பெண் ராசியில் யார் சாரத்தில் வரானோ அதை பொறுத்து அந்த பிரச்சனை வரும். அந்த சாரத்தின் அதிபதி எங்கே இருக்காரோ அதை பொறுத்து வரும். இவை யாவுமே நீங்கள் பிறந்த உங்களுடைய அன்று என்ன எங்கு இருந்தாரோ அதை பொறுத்து இதை பொறுத்தும் இந்த காரியம் நடக்கும் என்பது உங்களுடைய ஒரிஜினல் பலன். இந்த ராசி பலன் பிரகாரம், இந்த புத்தாண்டின் பலன் பிரகாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு நோக்கமும் வெற்றியாக வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்குமே தவிர அந்த வெற்றிக்கு போவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து போக வேண்டிய சுகமாக இருக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுத்து போனால் இதில் எண்கணிதத்தின் மூலமாக பார்த்தாலும் சரி, இல்லை உங்களுடைய எழுத்துக்களின் மூலமாக பார்த்தாலும் சரி, எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று கூறுவது போல உங்களுடைய பேருக்கு ஏற்றால் போல் கூட உங்களுடைய எண்ணத்தை மாற்றிவிடும். அதை நாங்கள் திசாபுத்தி அந்தரம் என்று சொல்லக்கூடிய விப்ஜியான்னு சொல்லக்கூடிய 7 நிறங்கள் மூலமாக, வண்ணங்கள் மூலமாக உங்களுடைய எண்ணத்துக்கு கொண்டு வருவோம். நீங்கள் பச்சை நிறத்தை சார்ந்தவர்கள் ஆகினால் வெள்ளை கலர் பச்சை கலர் உங்களுக்கு பிடிக்கும். அந்த வெள்ளை கலர் பச்சை கலர் அணிந்தால் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆகையினால் மன வேதனைப்படாதீர்கள். மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி சரியான முறையில் நீங்கள் வாழுவதற்கு முயற்சியும் பயிற்சியும் எடுங்கள். உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். குறுக்கு வழியில் சென்று உயர்ந்த நிலையை அடையலாம் என்று திட்டமிடாதீர்கள். அது மாபெரும் பாதிப்பை கொடுக்கும். அப்படிதான் இன்றைய கிரக நிலை இருக்கிறது. ஆரம்பத்தில் இழுத்து விடும். அடுத்த ராகுவும் சனியை சந்திக்கும் போது அங்கே எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு அது ரிலீஸ் ஆகிடும். ஆகினால ஒரு போல்ட்டு நெட்டுக்கு டைட் பண்ணுறது போல தான் இந்த சம்பவங்கள் இப்பொழுது நடக்கும். உங்கள் தொழில் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அந்த தொழிலுக்கு நடுவில் எங்கள் அப்பா சொத்து இருக்குது, எங்கள் பாட்டன் சொத்து இருக்குது, இப்படியெல்லாம் கவனம் வந்துச்சு உங்கள் உழைப்பை வீணாக்கி விட்டு கீழே கொண்டுட்டு போயிடும். ஆகையினால் மிதுன ராசி நேயர்கள் 2025 மிகவும் கவனமாகவும் மிகவும் உற்சாகமாகவும் அதை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் அது வாயு பகவானுக்குடையது, காற்றை சார்ந்தது. அந்த உங்களுடைய உடலில் வாய்வால் பிரச்சனை இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது மிச்சர் அதிகமாக சாப்பிடுவீங்க, இனிப்பு எல்லாம் கலந்ததாக சாப்பிடுவீங்க. அதே நேரத்தில் வாய்வு தொல்லையால் உடம்பெல்லாம் வலி இருக்கும். உங்களுடைய கழுத்தில் ஏதாவது பிடிப்பு இருக்கும். இது மாதிரி உடல் அளவிலையும் உள்ளத்தளவிலையும் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய தொழிலுக்கு இது மாதிரி கணக்கு சம்பந்தமான தொழில் இருந்தால் அந்த தொழிலுக்கு சற்று ஓய்வெடுத்து செய்யக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருப்பதற்கு அதற்கு 10ஆம் இடத்தில் ராகு என்ன செய்யணும்னா உங்களை ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதிக பக்குவத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதன்படி நீங்கள் போனால் வளரலாம், வாழலாம். ஆனால் உடலில் உபாதை வந்தால் அது உங்களை தொடர்ந்து செய்வதை நிறுத்தி செய்கிற மாதிரி உங்களை இறக்கி விட்டுடும். ஆகையினால் மிதுன ராசி நேயர்கள் இந்த 2025 உங்கள் உடலின் மீதும் உங்களுடைய உறவின் மீதும் கவனம் தேவை. உங்களுக்கு அருள் நிறைந்திருக்கு. நீங்கள் அருளானவர்கள். நீங்கள் பல பேருக்கு படைப்புத்திறனால் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள். ஆனாலும் உடலில் பாதிப்பு வந்தால் உங்கள் உடலுக்கு வழிகாட்டுவதற்கு
நீங்கள் தான் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவரால் முடியாது என்பதை சற்று உங்களுக்கு உணர்த்திவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. கடகராசி நேயர்களே, உங்களுடைய அற்புதமான இயற்கையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2025 வரப்போகுது. நீங்கள் அரசியல் சம்பந்தமாகவோ இல்லை நீங்கள் செய்கிற தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு போவதற்கான முயற்சியிலோ கண்டிப்பாக இறங்குவீர்கள். உங்களை இறங்க வைத்துவிடும். இந்த எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும். உங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை செய்து முடிக்கும் வரை உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த காரியத்தை திறம்பட செய்யணும், சுத்தமாக செய்யணும். இப்படி தான் உங்களுக்கு என்ன இருக்கும். இப்போ கடந்த காலத்தில் கூட நீங்கள் பல உயிருக்கு ஆபத்தான நிலையில் கூட நீங்கள் பொருளாதாரத்தையே முக்கியத்துவம் கண்டு போனதுனால உங்கள் உடல் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும். ஆகையினால் ஆளாகாத இருப்பவர்கள் உங்களுக்கு பொருளாதாரமே கவனம் வைத்து உடலை கெடுத்து கொள்ளாதீர்கள். உடல் கெட்டுப்போனவர்கள் உங்களுடைய காலத்தில் உங்களுக்காக அந்த காலத்தை ஒதுக்கி வையுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உற்சாகம் தரக்கூடிய ராசி தான் அந்த ராசி. அந்த கடக ராசியோடைய தன்மை எப்படி இருக்குன்னா, உழைக்கணும், உயரணும், நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்மளை நம்பி யாராவது ஒருத்தவங்க ஒன்று கேட்டுட்டா அவங்களுக்கு அதை செய்யணும். உங்கள்கிட்ட இறைவன் கொடுத்து, இயற்கை கொடுத்து உங்களை வாழ வைக்கும். நீங்கள் பிறரை வாழ வைப்பீங்க. ஒன்று அறிவு சம்பந்தமான விஷயத்தால் வாழ வைப்பீங்க, இல்லை பொருள் சம்பந்தமான விஷயத்தாலே வாழ வைப்பீங்க. ஏன்னு கேட்டால் உங்களால் பல பேர் நல்லா இருக்கணும். இதுதான் அடிப்படை. பொதுவாக யார் வம்புக்கும் போக மாட்டீங்க. அப்படி ஒரு வம்புன்னு வந்துட்டால் அதோடைய அடிப்படை நுட்பங்களை தெரிந்து அதை எங்கே போனால் அது தீர்வு காணான்னு நினைப்பீங்க. நீங்கள் கவனம் இருந்தாலும் உங்களை சார்ந்த குழந்தைகள் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு பிரச்சனை வரும். நிலப்பிரச்சனை கூட வருவதற்கு இந்த ஆண்டு சூழ்நிலை உள்ளது. ஆகையினால் நில சம்பந்தமாக உங்களோட பாரம்பரிய சொத்து, தாத்தா பாட்டி அவங்க காலத்து சொத்து, இது மாதிரி உள்ளது கூட உங்களுக்கு பிரச்சனையை தரும். வெளிநாடுகளில் இருந்தால் உங்களுக்கு உள்நாட்டிற்கு வருவதற்கான எண்ணம் வரும். செய்யும் வேலையில் ஒரு நெருக்கடி வரும். அந்த நெருக்கடியினால் இங்கே இருந்ததை நம்ம அங்கே போனால் என்னன்னு கேட்பீங்க. அதெல்லாம் தற்காலிகமாக வரும், நிரந்தரமானது அல்ல. ஆகையினால் தைரியமாக இருங்க. என்னக்கிட்ட பல நாடுகளிலிருந்தும் ஒவ்வொருவரும் பேசும்போது அவர்களை என்னை அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு எல்லையில்லாத மற்றற்ற மகிழ்ச்சி. என்னுடைய அந்த ஜோதிட கலைக்கு கிடைக்கின்ற அந்த மரியாதையை நான் பார்க்கும்போது என் முன்னோர்கள் எந்த தவம் செய்தார்களோ, இன்றைக்கி வயதில் முதிர்ந்தவர்கள் 70 வயசு 80 வயசு உள்ளவங்கள்லாம் அப்பான்னு கூப்பிட்டு கேட்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் கூட இந்த கடக லக்ன, கடக ராசி, கடகம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்ன அதிபதி கடகத்திற்கு வந்தாலும் இந்த பலன் உண்டு. உங்களுடைய ஆத்மகாரகன், சரீரக்காரகன் என்று பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு திசாபுத்தி நடக்குதுன்னா அந்த திசாபுத்தி நாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் இந்த கடகத்தில் இருந்தாலும் இந்த காரியத்தை செய்யும். மன உளைச்சல், மன அமைதியற்ற நிலை இதை கொடுக்கும். ஆனால் விழுந்து எழுந்திருச்சு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன சம்பந்தமான, நில சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கும். அதற்கு பதில் வாங்கியிருந்த கடனுக்காக உங்களுடைய பொருளை இழந்திருந்தால் உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு நோய் நொடி இருக்காது. வாங்கின பொருள் போச்சு, அவ்வளோதான், மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம். அந்த நம்பிக்கையின்படி நான் என்னோடய பொருளாதாரத்தில் நான் வளர்ந்து வருவேன்ற கேள்வி தான் என்கிட்ட நீங்கள் வைப்பீங்க இந்த 2025க்கு. ஆகையினால் இந்த 2025 போது உங்களுடைய பயணப்பாதை மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்த வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார். அந்த வீட்டில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். இந்த குருவும் அந்த செவ்வாயும் கலந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும். இந்த நேரத்தில் பதவி உயர்வு, பட்டம், இல்லை விட்டுப்போன பதவி திரும்பி வருவது, இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பிறப்பின் போது அந்த கிரகங்கள் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நீங்கள் நன்கு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பயணத்தின் போது நீரால் பிரச்சனை வரும்,
இது ஏன்னு கேட்டால் அந்த இடம் நீருடைய ராசி. ஒன்று பிரச்சனை என்பது என்றால் ஒரு சம்பவம் வரும். ஒன்று நீர்நிலைகள் இருக்கிற இடங்களில் நீங்கள் போகணும்னு நினச்சா போக முடியாது. அப்படியே அங்கே போனால் அங்கே ஏதாவது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் பெருசாக வருவதை சிறுசாக்கி கொள்ளுங்கள். மனதை பாதிக்காத அளவுக்கு உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். இயற்கை என்பது பொதுவாக செயல்படுகிறது. நாம் செஞ்ச தவ பயனுக்கு ஏற்ப அந்த இயற்கையை நாம் பகிர்ந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்து நமக்கு அனைத்து செல்வங்களும் அனைத்து இன்பங்களும் கிடைக்கும். ஆகையினால் இன்பத்தை தூக்கி போட்டு செல்வத்தின் மீது கவனம் வைப்போம் என்றால் அதுவும் நமக்கு சரியான பாதை அல்ல. ஆகையினால் இன்பமே வேண்டான்னு சொல்லிட்டு சன்னியாசி வாழ்வுக்கும் போக முடியாது. ஏன்னு கேட்டால் அதுவும் சரியான பாதை இல்லை. நீங்கள் இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள், வீட்டையாவது ஆள்வீர்கள், இல்லை உங்களை சார்ந்த இடத்தையாவது ஆள்வீர்கள். அவ்வளவு சுத்தமாக உங்கள் மனசை வைத்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் வாழும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. அன்பான சிம்மராசி நேயர்களே, எதையும் எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்தி செல்லுகின்ற அடிப்படை குணம் படைத்த நீங்கள். அப்படி முன்னிலைப்படுத்தி மரியாதையோடு உங்களை எங்கே கூப்பிட்றாங்களோ அந்த இடத்துல போய் உங்கள் காரியங்கள் செய்வதற்கான மனோபக்குவம் உடைய நீங்கள், யாராவது ஒருத்தவங்க ஏதாவது தவறாக சொல்லிட்டா உடனே அதுக்கு ஒரு தீர்வு காணுன்ற ஒரு முக்கியமான மனோபக்குவத்தையும் வச்சுருவீங்க. உங்கள் கையில் ஒரு பொருள் இருந்து யாராவது கேட்டால் இந்தா எடுத்துக்கொண்டு கொடுத்துருவீங்க. இல்லை யார்ட்டையா இருந்தால் கூட வாங்கி கொடுத்துருவீங்க. அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க. சரியான முறையில் கொடுக்க முடியாது. அவங்களோட அமைப்பு அதை வாங்குகிற அமைப்பு இருக்காது. யாருக்கு லக்கு இருக்கோ அவங்க வந்தோடனே அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்பிக்கை உடைய நீங்கள் நம்பிக்கை உள்ள நபர்களை மட்டும்தான் தேடுவீங்க. ஏன்னு கேட்டால் எதுலேயும் நேர்மை, நீதி, அதுக்குள்ள தன்மை, அந்த கம்பீரம், அந்த ஆற்றல் இருக்கணும். அதுதான் நீங்கள் ரொம்ப விரும்பிங்க. அந்த இடத்தில் அந்த சிம்மத்தில் உள்ள கேது பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் அந்த இடத்த அவங்க கவர் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ராசியதிபதியாகிய சூரியனை அந்த நட்சத்திராதிபதிகள் தான் கவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுப்பாங்க. அப்போது இந்த அதில் உள்ள இந்த 3 நட்சத்திராதிபதிகள் எங்கெல்லாம் சிறப்பாக இருக்காங்களோ அந்த இடத்தில் இந்த சூரியன் செல்லும்போது சிறப்பை பெறும். அப்பொழுது அவர்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். இதுதான் அங்கே உள்ள சூட்சமம். இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால் ஒரு யதார்த்தமான ஒரு அதிகாரத்தன்மையில் பேசி பழக்கப்பட்ட நீங்கள் சில பேர்கிட்ட யதார்த்தமாக பேசி வம்பாக மாறிடும். அந்த வம்புக்கு அப்படியே உங்களுக்கு 4 பேர் அவங்களுக்கு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அங்கே ஒரு குரூப்பு சேர்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். பொதுவாக அரசை நிர்ணயிக்கக்கூடிய ராசிகள் ஒன்று கடகம், இன்னொன்று சிம்மம். அரசை நிர்ணயிக்கக்கூடிய ராசி கடகம், அரசை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியது சிம்மம். இந்த 2 ராசி நேயர்களும் தாயும் தந்தையருமாக சூரியனும் சந்திரனாக இருக்கும். இதில் சங்கீதத்தில் ஒரு வித்வானை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சா ரீ, இந்த சரிகம பதனிசா என்ற 7 சப்த சுரங்களில் சாவும் ரீயும் சூரியனுக்கும் சந்திரனுக்காக இசை அமைக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் உங்களுக்கு மனநிலை ஏதேனும் பாதிப்பு வருதுன்னா அந்த நேரத்தில் ஃப்ரீயாக எங்கேயாப்போ ரிலாக்ஸாக உட்காந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். அங்கே போய் உட்காருங்க. சும்மா மற்றவங்களுக்காக ஏதாவது பேப்பர் பார்ப்பீங்க. ஆனால் மனம் ரிலாக்ஸ் ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை அப்படியே ரிவைஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டீங்க. ஆலோசனை கேட்டு அவர்கள் தவறாக சொல்லிட்டா அவங்கள்ட்ட திரும்பி நீங்கள் வச்சிக்க மாட்டீங்க. இந்த புத்தாண்டு 2025 எப்படி இருக்குன்னா உங்களுடைய பார்வை, உங்களுடைய கோணம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் எதிர்ப்பு நிறையா இருக்கும். நீங்கள் போடுகின்ற பணம், பொருள், உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு சென்ற ஆண்டு அப்படி தான் இருந்துச்சு. வரதும் போகிறதும் எப்படி சமாளிச்சிங்க. இந்த ஆண்டில் எப்படி இருக்குன்னாக்க ஒரு இதுக்கு 4 வந்துடும். 4 வந்தால் நான் என்ன பண்ணுறது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை டெவலப் பண்ணணும். அதுக்கு தகுந்த ஒரு சிந்தனைக்கு நீங்கள் போகணும். போக விடாது. 7ல் இருக்கிற சூரியன் உங்களை நேராக பார்த்து உங்களை என்ன பண்ணினாக்க இதுவும் அதுவும் யோசிக்காத ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிடுவான்.
ஏன்னு கேட்டால் உங்கள் 2ஆம் இடத்துல இருக்க கேது நோக்கி வருவதனால் உங்களுக்கு சரின்னா எடுப்பீங்க, சரியில்லைன்னா தூக்கி போட்டுருவீங்க. இந்த எண்ணத்தில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இந்த செயல்பாட்டை நோயின்றி உடலில் எந்த ஒரு தழும்புகள் இல்லாமல் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு சரியாக செயல்படுவதற்கு நீங்கள் பிறந்த நேரத்தினால் ஏற்படக்கூடிய அந்த காலச்சக்கரத்தை கொண்டு வந்து இன்றைய காலச்சக்கரத்தில் கோச்சார பலனை கேட்பதை இணைச்சி பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். ஆகையினால் நீங்கள் பொதுவாகவே ஒரு காரியம் செய்வதற்கு பல யோசனை செய்தாலும் டக்குன்னு முடிவெடுப்பீங்க. அந்த முடிவுக்கு தகுந்தது மாதிரி தான் சூழ்நிலை அமையும். ஆனால் அதில் வெற்றியும் தோல்வி மறுபடி பார்த்துக்கலாம் என்ற அளவுக்கு உங்களுடைய மனோப்பக்குவம் வந்துடும். ஆக மொத்தத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல ஈடு கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணிவிடுவாங்க. ஆகையினால் உங்களை பொறுத்த வரையும் எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் சொல்லிவிட்டு நீங்கள் போவீங்க. உங்கள்கிட்ட யார் பயனடைஞ்சார்களோ அவர்கள் திருப்பி வந்து உங்களுக்கு ஏதாவது பெருமை பரிசு வைப்பாங்க, உங்களை உயர்த்துவாங்கன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களை நினைத்து தப்பு கணக்கு போட்டவர்கள் உங்கள் முகத்தில் முழிப்பதற்கு வெட்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் மன்னிக்கிற தன்மையில் இருந்தால் கூட அவர்களை என்னதான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவன் உள் மனசு அவனுக்கே போராடுற அளவுக்கு நீங்கள் ஒரு நுட்பமான சில விஷயத்தை தூண்டி விட்டுருவீங்க. ஆகையினால் அவன் பாதிப்புக்கு ஆளாகி பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு உங்கள்கிட்ட வந்தால் மாட்டிக்குவான்ற எண்ணத்தில் அவன் விலகி போவான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த 2025 வரும். நீங்கள் உங்களை ஆத்மார்த்தமாக நேசித்து உங்களுடைய முத்திரைகளை போடுங்க. சூரியனுக்கு முத்திரைகள் போடுங்க, சூரியனுக்கு தண்ணீர் விடுங்க. அந்த வணங்கி காலையில் குளித்து மொழிவிட்டு சூரியனுக்கு தண்ணீர் விடுறது ஒரு செடியில் விடுங்க. இதை செய்து வாங்க, உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. அன்பான கன்னியாராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு பலன் எப்படி இருக்கும் என்று கேட்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தால் என்ன, வர்றது வரப்போகுது, நடக்கிறது நடக்க போகிறது, இன்னும் வாய் தான் பேசுமே தவிர நமக்கு 4 வார்த்தை நல்லது சொல்ல மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கமாக அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னு கேட்டால் இப்போல்லாம் க்ஷேத்திரத்துக்கும் ஒரு 60 வயசை கடந்துட்டா 45 வயசை கடந்துட்டா எங்கேயாவது க்ஷேத்திர பக்கம் போயிட்டு வருவீங்க. ஒரு 45 வயசு கீழே 30 வயசுக்குள்ளே இருந்தால் குடும்பத்துக்கான என்னென்ன செய்யணுமோ அந்த காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களாக இருந்தால் உங்களோட படிப்பு, உங்களுடைய கவனம், உங்களுடைய இது யாரையும் என்ன சொல்லிடக்கூடாது, என்னுடைய வேலை, இதுக்குள்ளேயே உங்களுடைய ஒரு ரூமுக்குள்ளேயே தன்னை தக்க வச்சுக்குவீங்க. இல்லை வேலைன்னு போனால் அந்த வேலைன்ற எண்ணத்துலேயே தான் நீங்கள் பயணிப்பீங்க. அப்படிப்பட்டு தான் இந்த கன்னியாராசி செயல்படும். இந்த 2025 இந்த கன்னியாராசியோடைய செழிப்பான தன்மை, பொதுவாக இவர்கள் ஏதேனும் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் செய்யாது இருந்தால் கூட யாராவது அவர்களை செய்வதற்காக தூண்டி விட்டுருவாங்க. அங்கு தான் அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் உச்சம் பெறுகிறார். ஒரு உணவில் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் இரண்டுக்கும். அதே நேரத்தில் அவனுடைய 8ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், சாப்பிடுகின்ற உணவுக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 7, 8, 9ஆம் இடம், 2க்கும் 9க்கும் உடைய அந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்ததோ அதை பொறுத்து உணவின் மீது அக்கறை வைப்பதும், அக்கறை இல்லாது விட்டுட்டு அப்புறம் எனக்கு உடம்பில் இரத்த குறையுது, எதுக்கு என்னுடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி சொல்கிறதும் அது உங்கள் பிறப்பின் ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் இன்றைய 2025 உங்களை நல்ல வழியில்தான் எடுத்து செல்லும். கேந்திராதிபதி யோகம்னு சொல்லுவாங்க, அதே நேரத்தில் கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே கேதுவும் 7ல் ராகும் இருப்பதனால உங்களோட மூதாதையர்கள் உங்கள் தாத்தா பாட்டி செய்த புண்ணியத்தினால உங்களுக்கு அவர்களோட சிறப்பாக வாழ்வீங்க. அவங்க சொத்து சேடி வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் இருந்த நிலையை விட சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு பிடரி, கழுத்து, முதுகு இதெல்லாம் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். அது வாய்வால் ஏற்படுற பிரச்சனை, மூட்டு வலி இருக்கும். இதற்கெல்லாம் நீங்கள் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை உத்தரம் கொடுத்து அதை சரி பண்ணணும். உங்களுடைய உணவு மீது நீங்கள் கவனம் வைக்கணும். ஏன்னு கேட்டால் உணவெல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்க, அந்த நேரத்தோடு சாப்பிடாம அதன் மீது நீங்கள் எது மீது கவனமாக இருக்கீங்களோ அதுக்குள்ளே போய்டும் உங்கள் மைண்டு. சாப்பிட்றதுல கவனம் இருக்காது.
அந்த ராசியானது உங்களுடைய உணவின் மீதும் உங்களுடைய சார்ந்த பொருளின் மீதும் நீங்கள் கவனம் வைத்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு மிக மிக அற்புதமாக செயல்பட முடியும். அந்த அற்புதமான செயல்பாட்டை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காகவும் உங்களை உயர்த்தி கொள்வதற்காகவும் தரமான உணவுகளை நேரத்திற்கு ஏற்ப சாப்பிடுங்கள். குரு பயிற்சியில் அந்த இடத்துல 10ல் வரப்போகிற குரு உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருவான். நீங்கள் நிறைய க்ஷேத்திரங்கள் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இல்லை க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தவங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்பிலும் சரி, படிப்பை கேட்குறவங்களும் சரி உங்களை நாடி வருவாங்க. நல்ல மனிதர்களுடைய கூட்டம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அலமளப்பு, உங்களுடைய அலைச்சல், இதுதான் உங்கள் நோயிலிருந்து உங்களை விடுபட வைக்கிறது. யாரும் இல்லைன்னா சும்மா படுத்திருந்தீங்கன்னா உடம்புல வாயுவின் மூலமாக பிரச்சனை வரும். ஆகையினால் அதற்கான சில வழிமுறைகளை நீங்கள் உணர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை சார்ந்த பிள்ளைகளும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல கன்னியா ராசிக்கு நேயர்களுக்கு மொத்தம் ஒரு சிறு குறைபாடு இருக்கும். தாய் கிடைச்சா கணவன் கிடைக்காது, கணவன் கிடைச்சா தாய் கிடைக்காது. உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி அந்த தாய்க்கும் கணவனுக்கும் உள்ள குரு பகவான் எங்கிருந்தாரோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையின் தரம் இருக்கும். ஆனால் ஏதேனும் ஒன்றை இழந்து அதன் மூலமாக மனவேதனைப்பட்டு அதற்குள்ளே தான் நீங்கள் சிக்கியிருப்பீங்களே தவிர நீங்கள் சுகமாக அற்புதமாக வாழணும். உங்களால் பல பேருக்கு சுகம் உண்டு. நீங்கள் சொல்கிற வார்த்தை பிறருக்கு நல்ல வழிகாட்டும். பிறர் நீங்கள் ஆசிரியராகவோ குருமாராகவோ வளர்ந்து போவதற்கு நல்ல வழிமுறைகள் உள்ளது. இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறவங்க இவங்க இப்படி இருக்காங்களே என்று சொல்கிற அளவுக்கு ஒரு வேதனை அதுக்குள்ளே இருக்கும். ஆகையினால் இதெல்லாம் பொருள்படுத்தாதீங்க. நீங்கள் உங்கள் உடலையும் உங்கள் உள்ளத்தையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னு கேட்டால் தனிமையில் அழக்கூடிய ஒரு சின்ன சூழல் உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கும். எல்லாம் செஞ்சாலும் கூட ஒரு சின்ன பிழை வந்துட்டால் கூட அதை நினச்சி அழுதுகிட்டு இருப்பீங்க. ஆகையினால் இது மாதிரி வர்றதும் போகிறதும் இயற்கை. அதை நம்ம சமாளிக்கிற ஒரு சூழலுக்கும் தெய்வ வழிபாடும் நல்லவங்களோட சொல்லின் பாதுகாப்பும் அவர்கள் கூட பயணிக்கிறதும் உங்களோட இருந்து உங்களை நல்வழிப்படுத்தும். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கேந்திரத்தில் நின்று செயல்படுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு வருஷம் படுற அவஸ்தையில் விடுபடுகின்ற காலமாக இருக்கிறது. இந்த துணிச்சல் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. யாருக்கோ எப்போவோ செஞ்ச அந்த புண்ணியம் இப்பொழுது உங்களை வழிகாட்டும். அதன்படி நீங்கள் வாழ்ந்து சிறப்பு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. அன்பான துளாராசி நேயர்களே, இந்த பிரபஞ்சத்துக்கே படியளக்கிற ராசி தான் இந்த துளாராசி. நியாயமாக படியளக்கிற ராசி. யாராலையும் எதுவும் சொல்லாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ராசி. இருந்தாலும் அவப்பெயரும் அவச்சொல்லும் உங்களுக்கு இயற்கையில் வரும். அப்படி வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் இருக்கும். ஆனால் இது வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் போராடுவீங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக எல்லோரும் உங்களை தவறாக தான் பேசுவார்கள். ஏனென்றால் நீங்களே சொல்லுவீங்க, நான் ஏன் பிறந்தேன், என்னால் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களே, இல்லை நான் பிறரால் பாதிக்கப்படுறேனே, எல்லோரும் நல்லா இருக்காங்களே, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நியதியை பிறருக்கு சொல்வது மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்களே கேட்பீங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அதே ராசிக்கு உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய ரிஷப ராசி 8வது ராசியாக இருந்து உங்களுக்குள்ளேயே உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அதில் செவ்வாவின் சாரத்திலும் ராகுவின் சாரத்திலும் குரு பகவான் சாரத்திலும் அந்த வீட்டு அதிபதி பயணிக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வியை கேட்காத உங்களால் இருக்க முடியாது. உங்களுடைய எல்லா பொருளும் இருந்தாலும் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. உங்களுக்கு துணையாக இருப்பது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்தது. அதை பூர்வ புண்ணியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் உங்களுக்கு அந்த சக்தி உண்டு. அங்கே போய் நியாயமோ தர்மத்தையோ பேசக்கூடாது. கால சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நீங்கள் மாற வேண்டும். நிச்சயமாக நீங்கள் மாற மாட்டீங்க. தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் இழக்க மாட்டீங்க. இதுதான் வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருக்கும்.
ஆகையினால் நீங்கள் சொல்கின்ற அத்தனை நல்ல சொற்களையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் தகுதிக்கு ஏற்றது போல் அவர்கள் புரிந்து கொள்ளாதனால் அவர்கள் செய்வது எல்லாமே குற்றமாகவும் தோணும், குறையாக தோணும். அதை நிறைவுபடுத்துவது எப்படின்னு நீங்கள் யோசித்து உங்களையே பல பேர் கேட்பாங்க, அவன் என்ன உளறிக்கிட்டு இருக்காங்க, அந்த பையன் என்ன இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், இப்படி ஏதாவது வார்த்தைகளை விசிறி விடுவாங்களே தவிர நல்ல பையன் ஒரு நேரத்தில் இருந்தால் இப்போ இப்படி இருக்கான், அந்த நல்ல பொண்ணு, அது எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு தான், அது ஏன் தான் இப்படி நடந்துக்குதே தெரியலன்னு தான் இந்த 2025 நீங்கள் பேர் வாங்குவீங்களே தவிர நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இருக்காது. ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு இடத்துலையும் சனி செவ்வாய் வீட்டை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறது. அதுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகங்கள் இப்பொழுது இல்லை. அது ராகுவோடு சேர்ந்து பார்ப்பதாலும் உங்களுடைய 11ஆம் இடத்தில் பாதக ஸ்தானத்தில் கேது போவதனாலும் ஒரே ஒரு தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வர்த்த குழி தரும் என்பது போல ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், முருகப்பெருமானை வழிபடுங்கள். நீங்கள் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வழிபட்டாலும் தவறில்லை. இருந்தாலும் வாசலை கூட்டி கோலமிடுங்கள். மாலை பொழுதிலும் காலை பொழுதிலும் உங்களுடைய தலைவாசலை கூட்டுங்கள். அங்கே நல்ல விளக்கு ஏற்றி வைங்க. வாசப்படியில் தோரணங்களை கட்டி விடுங்க. நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது. உங்களுடைய பூஜை அறையில் நல்ல அழகாக ஒரு கப்பில் தண்ணியை மொண்டு இல்லை ஒரு கிண்ணத்தில் தண்ணியை மொண்டு வச்சிங்க. நல்லா ஒரு ஸ்பூனு எண்ணெயை விடுங்க. அந்த எண்ணெய்க்கும் அந்த தண்ணிக்கும் மிதந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு இலையை எடுங்க, இலையை துவாரம் விட்டு ஒரு திரி அதுக்குள்ளே விட்டு அந்த திரியில் கீழப்படுறது மாதிரி வச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த கார்த்திகை மாத தீபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தண்ணியில் தீபம் ஏற்றுற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற வரையும் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். எண்ணெய் ஊற்றினா எவ்வளோ ஊற்றணும், ஆனால் இந்த தண்ணியின் மூலமாக தீபம் ஏற்றும்போது உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகள் வரும். ஏனென்றால் சுக்கிர பகவானுக்கு நீர்தான் உகந்தது. அந்த சுக்கிர பகவானுடைய அங்கே மூல திரிகோணத்தில் அமரக்கூடிய இடத்தில் நீங்கள் பிறந்திருப்பதனால் உங்களுக்கு நியாயம் ஒன்று தான் தெரியும், நடிக்க தெரியாது. பேசுகின்ற வார்த்தையெல்லாம் மற்றவங்க நடித்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் உங்களை மன வேதனையும் மன அமைதியற்ற நிலையும் எடுத்து செல்வார்கள். அவர்களை திரும்பி பார்க்காதீர்கள், உங்களை மட்டும் திரும்பி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்க மகா பெரும் ஆற்றல். நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையை மிக துல்லியமாக மிக சிறப்பாக பலரும் போற்ற அளவுக்கு செய்வீங்க. வேலையில்லாத வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்க செவரு கூட எப்படி இருக்குன்ற சந்தேக கண்ணோட்டத்தோட உங்களோட மனநிலையானது வேதனைக்கு ஆளாகும். அப்படிப்பட்ட கிரக நிலையின் கதிர் இயக்கங்கள் தான் அந்த ராசியில் வந்து விழும். ஏனென்றால் முதல் 6 ராசி ஒரு பகுதியாகவும் மறு 6 ராசி ஒரு மறுபகுதியாகவும் இதை அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லுவது போல் சிவமாகவும் சக்தியாகவும் மாறுவதற்கு இது தலையாய ராசியாக இருக்கிறது. அது தலையாக இருப்பதனால் உங்களுடைய தலையில் பிரச்சனை உண்டு. கவலையாக இருக்கலாம், இல்லை தூக்கமின்மையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் செயல்பட முடியாமல் தவிப்பதாக இருக்கலாம். ஆகையினால் நீங்கள் துளாராசி நேயர்களே 2025 உங்களுடைய உடல் மீதும் உங்கள் உள்ளத்தின் மீதும் கவனம் வைத்து இல்லறத்தை சிறப்பாக நடத்துங்கள். தண்ணீரில் நீங்கள் விளக்கேற்றுங்க, அது உங்களை நல்லா பாதுகாக்கும். நல்ல இலை, வட்டமான இலையை எடுத்து அதில் நடுவில் ஓட்டையிட்டு அதில் திரிய வச்சிங்க. ஒரு முக்கால்வாசி தண்ணி வச்சாலும் சரி, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினாலும் சரி, அந்த ஒரு எண்ணெய் அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையோட தத்துவத்தை அது சொல்லும். அந்த தத்துவத்தின்படி நீங்கள் வாழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த 2025 உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டி உங்களை அழைத்து செல்லும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்பதை மிகவும் நுட்பமாக சுயம்புன்னு சொல்லுவாங்களே அதுபோல்
ஒவ்வொன்றையும் அடிப்பட்டு மிதிப்பட்டு சின்ன பின்னமாகி தான் உங்கள் அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும். ஏனென்றால் நான் நேராக வாழ்ந்தேன், நேராக எல்லாத்தையும் அடைஞ்சேன்னு சொல்லவே முடியாது. அதே ராசிக்கு 6ஆம் இடத்தில் அந்த செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால எதிரியும் ருணரோகம் பிணிப்பீடை அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்த அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, அவர்களுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலையில்தான் சிறு வயதில் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க வாழ்க்கையை. இந்த வாழ்க்கைக்கு ஒரு தெளிவுபடுத்துவதற்காக இந்த 2025ஆவது ஆண்டு உங்களுக்கு வருகிறது. இந்த 2025ஆம் ஆண்டானது உங்களுக்கு என்ன செய்யும்னா, அக்காடான ஒரு இடத்துல நான் உட்காந்தேன்டா ஆன்ற மாதிரி எண்ணத்தை வச்சிருப்பீங்க. ஆனால் உட்கார விடுமான்றது தான் உங்கள் கேள்வியாகவும் வச்சுருப்பீங்க. ஏனென்றால் சும்மா இருந்தாலும் கூட உங்கள் மனசு சும்மா இருக்காது. நீங்கள் தயவு செய்து என்ன செய்ய வேண்டுமென்றால், உங்களுக்கு லாபம், உங்களுடைய உயர்வுக்கு காரணம் எல்லாமே சந்திரன் தான். ஆனால் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அது தாயாலேயோ இல்லை தாரத்தாலேயோ உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படும். அந்த தாயாலேயோ இந்த தாரத்தாலேயோ உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படாது இருப்பதற்கு உங்களுடைய பிறந்த நேரத்தில் அவர்கள் சரியாக இருந்தால் சரியாக இருக்கும். இல்லை என்றால் இப்பொழுது அது பாதிப்பு வரும். அதை உங்களுடைய அந்த பழைய கணக்கோடு இந்த கணக்கை இணைத்து பார்த்தால்தான் அதோட தன்மை தெரியும். எப்படிப்பட்டவர்கள் அந்த விருச்சிக ராசியில் பிறக்கிறார்கள் என்றால், அவர்கள் வரம் வாங்கி வரும்போதே என்னென்னு கேட்டால், இவர் தேள் கொட்டுற மாதிரி கொட்டுவார், இவர் விஷமமாச்சே, இவர்கிட்ட நம்ம எந்த சொல்லு சொன்னாலும் கேட்க மாட்டார், இப்படி முன்னப்பின்னே தெரியாதவங்க கூட பேசுகிற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. ஆனால் எவ்வளோ உத்தமமான மனோபக்குவம் உடையவர்கள் என்பது பிறருக்கு தெரியாது. இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் திருமணம் ஆகிறது கஷ்டம். இந்த திருமணத்திற்கு முன்னாடி பல இன்னல்களை அடையணும். திருமணமாகி அவங்களுக்கு மனைவி அமைஞ்சிட்டா அவர்களைப் போல பாக்கியவான்கள் எதுவும் கிடையாது. ஆனால் திருமணமான பிறகு தவறான முறையில் தன்னோட அறிவை தானே கெடுத்துக்கூடாது, அதில் போய் சிக்கிடக்கூடாது. 2 கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டு பண்ணாலும் ஒரு ஆணவத்தை உண்டு பண்ணிடுவான். அந்த செவ்வாய் ஆணவத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணா, உங்களை மாது இது மாதிரி வழியில் பிடிச்சி இழுத்து உங்களை கொண்டாந்து ஒரு திசை திருப்பி வீட்டுக்குள்ளே போராட்டத்தை உண்டு பண்ணி விட்ருவான். அப்படிப்பட்ட போராட்டத்தில் மாற்றாமல் நீங்கள் உங்களையே உணர்ந்தால் நீங்கள் மிக மிக அற்புதமாக இருப்பீர்கள். முருகப்பெருமானையும் ஐயப்பனையும் வழிபட்டு அதன் மூலமாக உங்களுடைய ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கு ஏற்ற காலம் இந்த 2025. இந்த நேரத்தில் உங்களுடைய அறிவை நீங்கள் பக்குவமாக எடுத்து சென்றீர்களானால் உங்களுக்கு யாராலும் எந்த துயரும் வராது. அப்படி வராது இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, யார் எது செஞ்சாலும் அதை பொருள்படுத்தக்கூடாது. பழைய விஷயங்களை நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டு வராதிங்க. என்றைக்கோ எப்போவோ யாரோ செஞ்சுருப்பாங்க, அது ஒரு அனுபவத்துக்காக நீங்கள் வளர்வதற்காக செய்தது. அதை இன்று கொண்டு வந்து அதை நினச்சி உங்கள் உடலையும் உங்கள் உள்ளத்தையும் கெடுக்கின்ற அளவுக்கு அந்த கிணறு ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி கீழே எடுத்துகிட்டு போயிடும். அப்படி கீழே எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு பாதிப்பு வரும். அந்நிய நாட்டு நபர்களோடு உங்களுடைய தொடர்பு இருக்கும். இல்லைன்னாலும் அந்நிய நாட்டு நபர்களோடு தொடர்பு வையுங்கள். ஒரு க்ஷேத்திரங்களுக்கு போகிறவங்களோடு உங்களுடைய தொடர்பை வைங்க. அதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும். நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, போகிறவங்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நாள் கனவும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத இன்னைக்கு போகுமா, அடுத்த மாதம் போகுமா, இந்த ஆண்டு போகுமான்ற கேள்வி இயற்கையாகவே இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் பிறருக்கு உழைச்சி தன்னை மடிய வைக்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. நீங்கள் பாருங்கள், 100கணக்கான குஞ்சு அந்த தேள்கிட்ட இருக்கும். அந்த தேள் வாழை மரம் போல் அது குஞ்சுகளை பொறிச்சிட்டா செத்து போயிடும். வாழை மரமும் அது கொலை தள்ளிட்டா அது செத்து போயிடும். ஆனால் அது வம்சாவழியை விருத்தியாக்கும். அப்படிப்பட்ட ராசிக்குடைய நீங்கள் வம்சாவழியை வளர்த்து விடுவதற்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆகையினால் உங்களுடைய காலிலோ
உங்களுடைய முதுகு தண்டுவடத்திலோ எந்த காயமும் அடிபடக்கூடாது, ஆப்ரேஷன் வரக்கூடாது. அது மாதிரி வராத அளவுக்கு நடந்துங்க. உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது உங்கள் சுகம் கெடுதா இல்லை தாயின் மூலம் சுகம் கெடுதா, அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இருந்தாலும் உங்கள் பிறப்பின் ரகசியத்திற்கேற்ப உங்களையே நீங்கள் பக்குவப்படுத்துங்கள். அந்த முருகப்பெருமானின் அனுகிரகத்தாலும் உங்களுடைய ஆத்ம ஞானத்தின் அனுகிரகத்தாலும் உங்களோட வம்சாவழிகள் உங்களை பாதுகாக்கும். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் ராஜயோகமே. இப்போது உங்கள் ராஜயோகத்தில் தான் ஆண்டுதோறும் வருடம் பிறக்கிறது. ஆங்கில வருடம், தமிழ் வருடம் அல்ல. அப்படியே தமிழ் வருடம் பிறந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தான் பிறக்கிறது. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் உத்தராயணம் தட்சாயணம்னு பிரிக்கக்கூடிய தை மாதம் 1ஆம் தேதி திருவள்ளுவர் பிறந்த அன்று தான் நம்மளுடைய உண்மையான ராசி பலனை பார்க்க வேண்டும், ஆண்டின் பலம் சொல்ல வேண்டும். இப்படி பாதி பேர் பார்க்குறாங்க, அப்படி பாதி பேர் பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்த்தாலும் சரி, இன்றைக்கி உங்களுடைய ராசியில் பிறக்கிற 2025 எப்படி இருக்குன்னு பார்த்தால், இயற்கை சீற்றம் ஏற்கனவே வந்துட்டு. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் திருவண்ணாமலையோட ஒரு நினைவு. அப்போ எச்சரிக்கை ஏன் கொடுக்குது ஆன்னு கேட்டால், உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு உடையதும் செவ்வாய் வீடு, உங்களுக்கு 12 கூடையும் செவ்வாய் வீடு. ஒரு அழிவும் ஒரு நீரால் பாதிப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அந்த சூரியனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஆகையினால் அரசாங்கத்தில் பல பிரச்சனைகள் உருவாகி பல வேதனைக்கு ஆளாகிற ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு பல பிரச்சனைகள் சிக்கிக்கொள்ளுவதற்கான சூழ்நிலை அமையும். ஆகையினால் அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் சில பிரச்சனைகள் உருவாகும். காரணம், 9க்கு உடைய இடத்தில் 9க்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து உட்கார்ந்து சனியோட பின்பார்வை பார்ப்பதால் விட்டுப்போன ஒன்றை தொட்டு பார்க்கும்போது உங்களை பிரச்சனையாக்கிவிடும். அது யாரால் ஆகும்னா நிலத்தால் தான் ஆகும். 5 கூடையன் செவ்வாய் நிலத்துக்கு அதிபதி தான். அதே நேரத்தில் 12 கூடையவனு செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை 12 கூடைய வேலையை தான் முதல்ல செய்யும். இதில் கூட உத்தராயணத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதா தட்சாயணத்தில் பிறக்கிறதா என்று பார்த்து நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீர்களோ அதையும் பொறுத்து தான் இந்த ராசி பலன் உங்களுக்கு சரியான கோடிட்டு காட்டும். தனுசு ராசி நேயர்கள் எப்பொழுதுமே ஆத்ம ஞானம் படைத்தவர்கள், சத்தியத்தை பேசக்கூடியவர்கள், உண்மை பாதையில் செல்லக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள், தலைப்பிள்ளையாக பிறந்து ஒன்று தருதலைன்னு பேர் எடுக்கும், இல்லாட்டினா எல்லா சுமையும் தன்னுடைய தலையில் போட்டுக்கிட்டு எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு அதற்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் உடனே நடக்காது. உடனே நடந்தால் நிலையாக இருக்காது. ஆகையினால் நீங்கள் எது அடைஞ்சாலும் அது பிறருக்கு தான் கொடுக்க வேண்டி வருமே தவிர நீங்கள் வச்சு அனுபவிக்க முடியாது. ஆகையினால் நீங்கள் இந்த காலத்திற்கு ஏற்றது போல் உங்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அந்த காலம் உங்களுக்கு சரியான பாதையை தான் காட்டும். அது தனுசு ராசி பொதுவாகவே இரட்டை ராசின்னு பேர். தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இவை 4மே இரட்டை ராசிகள். அந்த ராசிக்கு திதி எப்படி வருதோ அந்த திதியை பொறுத்து இந்த ராசிகளுடைய குணங்கள் இருக்கும். கரணம் எப்படி இருக்கிறதோ அந்த கரணத்துக்கு ஏற்ற குணம் இவர்கள்ட்ட இருக்கும். அந்த ராட்சச குணம், சாத்வீக குணம், அந்த ஒவ்வொரு குணத்திற்கு ஏற்றது போல் இவருடைய குணாதிசயம் இருக்கும். இருந்தாலும் பலருடைய ஆராய்ச்சியின்படி ஒரு சிலர் கண்டுபிடித்து பல விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார்கள். வளர்நிலை ஜாதகம் என்று எங்கள் முன்னோர்கள் சொல்லுவாங்க. வளர்நிலை ஜாதகம்னா 1வது படிக்கும்போது நான் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போவேன். அதே 10வது படிக்கும்போது ஒரு சைக்கிளில் போவேன். ஒரு காலேஜ் போகும்போது வண்டியில் போகிறேன். எப்படி தரம் மாறுகிறதோ அதற்கு ஏற்ற போல் உருவத்திற்கு ஏற்ற மனோநிலை மாறும். அந்த மனோநிலைக்கு ஏற்பது உங்களோட படிப்புக்கேற்ற வசதி ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு இப்பொழுது 2025 9வது எண்ணில்
புறப்பட்டு வருது. அந்த 9வது எண் 5க்கும் உடையதான், 12க்கும் உடையதான். ஆகையினால் மிகவும் நிதானமாக இருங்கள். வம்பு வழக்குக்கு போகாதீங்க. நில சம்பந்தமான பிரச்சனை வரும். ஒன்று பழைய நிலத்தின் மூலமாகவோ இல்லை புது நிலம் வாங்குவதன் மூலமாகவோ இது நடக்கும். ஏனென்றால் இந்த கிரகம் பெயரும்போதே அந்த புதன் பகவான் இந்த ராசிக்கு உடன் இருந்தால் 7ஆம் அதிபதி பாதகாதிபதி கூட இருக்கிறதுனால பாதகத்தை உண்டு பண்ணும். ஆகையினால் உங்கள் வார்த்தையை பிறர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவசரப்பட்டு உங்களுக்கு தண்டனை கொடுக்குவதற்காக யோசனை பண்ணுவாருங்க. ஆகையினால் நீங்கள் சொல்லுவதை திருந்து சொல்லுங்கள், புரிந்து சொல்லுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் கோவப்படாதீங்க. கோவப்படுற மாதிரி சூழ்நிலைலாம் வரும். ஆகையினால் தனுசு ராசி நேயர்கள் 2025 பயணிக்கும்போது உங்களுடைய குடும்ப சூழல், உங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், தர்ப்பணம் கொடுங்கள். இந்த தர்ப்பணம் என்பது உங்களுடைய அப்பா, அப்பாவின் அப்பா, அப்பாவுடைய தாத்தா, பாட்டி, உங்களுடைய அம்மா, அம்மாவுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா, இப்படி இந்த 9 பேருடைய நினைவு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, நினைவு இருந்தால் தான் உங்களை தட்டும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா உயிரோடு இருக்கணுவாங்க. தட்டும்போது நீங்கள் வாயை திறக்கலை, மௌனமாக இருந்தீங்கன்னா செத்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆகையினால் உணர்வை பொறுத்து தான் இந்த பூலோகம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும். நீங்கள் உங்கள் உணர்வு எல்லாம் நல்லா இருக்கு, அது பிறருக்காக இருக்கே தவிர உங்களுக்காக இல்லை. அதில் கவனம் தேவை என்பது தான் இந்த 2025 உங்களுக்கு சுட்டி காட்டுவதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு காட்டுகிறேன். உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். நன்றி. அன்பான மகர ராசி நேயர்களே, உங்களுடைய அற்புதமான சிந்தனை எல்லாருக்கும் வியக்கத்தக்கதாக இருக்கும். ஏன்னு கேட்டால் பயந்து பயந்து வாழ்வீங்க. அதனால் பிறர் பயப்பட வச்சுருவீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பிறரையும் பயப்பட வச்சுருவீங்க. எந்த பொருள் மீது பற்று வைக்க மாட்டீங்க. ஆனால் அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு வேதனைப்படுவீங்க. உங்களுக்கு நேராக வந்து கிடைச்சாலும் அது வேணான்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 என்ன செய்ய போகிறது என்பதை நம்ம பார்க்கும்பொழுது, இந்த ராசி ஆரம்பிக்கும்போது உங்கள் ராசிக்கு 12 சூரியன் என்று ஆரம்பிக்கிறார். அந்த 12 இருக்கும் சூரியன் யார்? உங்களுக்கு 8 உடையவன் தான். உங்களுடைய சொல்லு, அவன் தந்தைக்காரகன், நீங்கள் குழந்தைக்காரகன், நீங்கள் தொழில்காரகர், அவர் தொழிலின் அதிகாரி. அப்படி இருக்கும்போது அவனே உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. உங்களுடைய ராசி லக்ன அதிபதிக்கு 11 இருக்காங்க. ஆகையினால் அரசுக்கு எடுபடியான வேலையோ இல்லை அரசுக்கு நிகரான வேலையோ இல்லை ஒரு தொழில் நிறுவனத்தை எடுத்து நடத்தக்கூடிய வேலையோ உங்களுக்கு அமைவதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும். நீங்கள் செல்லுகின்ற பாதையில் உங்களை தொழில் மூலமாக எந்த ஒரு தவறு வராமல் நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களே தவிர உங்களுடைய உணவுக்கோ உடைக்கோ மற்றதற்கு கொடுக்க மாட்டீங்க. ஒரு காரியம்னா அதை திறம்பட செய்யணும், சுத்தமாக செய்யணும். இதுதான் உங்களுடைய எண்ணம். அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல சனியும் அந்த குருவின் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலும் நீச்சமாக இருப்பதனாலும் சற்று கவனமாக இருங்கள். வாயு சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு வரும். உங்களுடைய இருதய சம்பந்தமான பிரச்சனை வரும். மேல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் முத்திரைகளை பயன்படுத்தி அதை சரி செய்ய பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் எங்கே போய் உங்களுடைய உடலை காட்டப் போனாலும் அவர்கள் அதை விரிவுபடுத்தி விடுவார்களே தவிர அதற்கு சரியான மருந்து கிடைக்காது. எப்பொழுதுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு சித்த வைத்தியம் சிறப்பானது. சனி பகவான் அங்கே இருந்தாலும் அங்கே அலோபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் அங்கே உச்சம் பெறுகிறது. ஆனால் செவ்வாய் பாதகாதிபதி. உங்களுடைய தாய், உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரிகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு பாதகாதிபதி. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதே 2 பேர் தான். அவங்களும் பாதகாதிபதினா என்ன செய்யறதுன்னா, அவங்க சொல் உங்களுக்கு பாதுகாப்பு தருவது போல் தான் இருக்கும். ஆனால்
அதில் அவர்கள் சிக்காத அளவுக்கு உங்களை சிக்க வைப்பது பொழுது அது மாறிவிடும். அப்படி நான் அவங்க பேச்சு கேட்டு தான் இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் ஒன்று கேட்க போனால் 4 அவங்க சொல்லி உங்களை குழப்பிடுவாங்க. ஆகையினால் உங்களுக்கு ஆரம்பத்திலையும் மனவேதனை வரும், இறுதியிலும் மனவேதனை வரும், நடுவில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாத போகும். ஆனால் மகர ராசி நேயர்கள் மிக உன்னதமானவர்கள், அன்பானவர்கள். அவர்கள் எப்பொழுதும் தான் வேலையே கதின்னு இருப்பாங்க. அவருடைய பிறப்பிற்கு ஏற்ப, வயதிற்கு ஏற்ப உங்களுடைய வளர்நிலை ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதையும் இந்த புத்தாண்டையும் இணைச்சி அந்த பலனை கேட்டு தெல்ல தெளிவாக சென்றால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும். ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும்னா, கண்டிப்பாக வீட்டில் தோரணங்கள், மாயிலை தோரணம் கட்ட வேணும். எங்கெங்கெல்லாம் சுபகாரியங்கள் நடக்குதோ அங்கே நீங்கள் போகணும். எந்த கோவிலில் விசேஷங்கள் இருக்கோ அங்கே போகணும். மேலதாளங்கள் சப்தம் உங்கள் காதில் கேட்கணும். அம்பாள் கோவில் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். மஞ்சள் அரைச்சி வாசப்படியில் தடவி அதில் கோலமிட்டு அதை பூஜிக்கணும். உங்களுடைய உணர்வுகள், உள்ளம் எல்லாமே இறை வழிபாட்டுக்குள் சென்றால் உங்களுக்கு நோய் நொடி என்பது வராது. கொஞ்சம் அசந்து படுத்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவோ, அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய தவறான வழிகாட்டுதல் வந்து உங்களை கீழே கொண்டு சென்றுவிடும். இந்த ஆண்டு முழுவதும் இப்படி தான் இருக்கும். ஆகினால நான் இப்படி தேர்வனான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக உங்களால் தேர முடியும். அந்த தன்னம்பிக்கையும் உடல் பலத்தையும் மனோபலத்தையும் நீங்கள் ஒருநிலைப்படுத்தினால் நீங்களே சிறப்பானவர்கள். இந்த ஆண்டு உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும். ஆகையினால் நீங்கள் சிறப்பாக இருங்க. உங்களில் சில பேர் எப்படின்னா 10 காசு இல்லாத ரோட்டில் நடந்து அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து இன்று நல்ல பணக்கார வாழ்வை வாழ்வதும் அதே மகர ராசிக்காரர்கள் தான். இப்போ நம் முன்னோர்களுடைய சொத்தை வைத்து வீராப்பிள்ளை எனக்கு வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து தெருவில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு பழைக்கிறேன்னு வாழக்கூடியவர்களாம் இவர்கள் தான். ஆனால் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆகையினால் உழைச்சி வாழக்கூடிய நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. அன்பான, மிகவும் அறிவான, மிகுந்த உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய கும்பராசி நேயர்களே, நீங்கள் கும்பம் என்றாலே எல்லோரும் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு உள்ள கும்பம். ஆனால் நான் இப்போ அது மாதிரி சொன்னேன்னு வச்சுங்க, என்ன நீங்கள் எங்கே இவர் கிடைப்பாருன்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னு கேட்டால் இந்த இப்போ சென்ற ஆண்டிலேருந்து இப்போ நீங்கள் படுற அவஸ்தை, அந்த அளவுக்கு மன உளைச்சல், அந்த அளவுக்கு மன வேதனை அகப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இது இப்படியே போகுமா, இதில் ஏதேனும் விமோச்சனம் கிடைக்குமா என்று கேட்டால் 100ல் ஒரு 10 பேருக்கு தான் கிடைக்குமே தவிர 95 பேர் இல்லை 90 பேருக்கு கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். இது பொது விதி. 3-6-11 பிறக்கும்போது சனி இருந்தால் நிச்சயமாக உங்கள் யோகம் கோடீஸ்வர யோகம். லக்னத்திற்கோ, லக்னாதிபதிக்கோ, ராசிக்கோ, ராசியாதிபதிக்கோ, லக்னாதிபதி நின்ற இடத்திற்கோ சனி 3-6-10-11 இருந்தால் உங்களுக்கு அந்த யோகம் உண்டு. அது இல்லாத மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தரமாக தட்டி நிமித்து பக்குவப்படுத்தி வாழ்க்கைன்னா என்னன்னு மாதிரி நீங்கள் உங்களை நெறிப்படுத்தி விட்ரும். ஆகையினால் அந்த நெறிப்படுத்துறது தான் கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நெறியான பிறகு அந்த கஷ்டம்ன்றது பூலோகத்துக்கு மட்டும்தான். நீங்கள் அடுத்த நிலைக்கு போகும்போது அது சரியான பாதையை கொடுத்துருக்கும். எக்காரணத்தை கொண்டும் எவரோடையுமே போட்டி போட மாட்டீங்க. எல்லாரும் போட்டி போட்டாலும் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஆக்கி விட்ரும். காரணம் என்னன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அந்த கும்பராசிக்கு உள்ள ஒரு மகிமை அது. அங்கே இருக்க கிரகங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ராஜராஜ சோழன் அங்கே இருக்கிற சதய நட்சத்திரத்தில் பிறந்தார். இது மாதிரி பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் அந்த கும்பராசியில் பிறந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் கடைசி நிலை அவர் எங்கே பிறந்தாலும் தேடிக்கிட்டு கிடப்பாங்க. சாதித்ததோ உயர்ந்த நிலை,
ஆனால் தன்னை யாருன்னு வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு அவங்களை கீழே கொண்டு போகிறதுனால தான் நீங்கள் உங்களையே வெறுக்கிறீங்க, உங்களையே நீங்கள் யோசிக்கிறீங்க. என்னையா இந்த ஆள் இப்படியெல்லாம் பேசுகிறாரு நினைக்கிற அளவுக்கு அந்த நிலை இருக்கும். இருந்தாலும் லட்சியம், உங்களோட பாதையில் என்ன இருக்குன்னா லட்சியம் இருக்குது. என்ன அவஸ்தைப்பட்டாலும் சரி, நான் இந்த லட்சியத்தில் ஒரு தவறு என்னென்னா சரியான நேரத்துக்கு சாப்பிடுவதில்லை. சரியான நேரத்திற்கு தன் கணவனுக்கோ தன் பிள்ளைகளுக்கோ சாப்பாடு போட்டு வழி நடத்த தெரியும், அவர்களை நெறிப்படுத்த தெரியும். ஆனால் உங்கள் உடலை நீங்கள் பார்க்காததால் இப்போ வரப்போகிற இந்த காலம், இந்த 2025 ராகுவோடு சேர்ந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, வாய்வு சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனை, உங்களுடைய கழுத்து சம்பந்தமான பிரச்சனை, கைகால் இழுப்பது, வாதம், பித்தம், இது ரெண்டும் சேர்ந்து கபத்தை உருவாக்கி உங்களை பிடிச்சி ஒரு வாட்டும். அதை எதுவும் வராத இருக்குன்னாக்க நல்ல அருமையாக காலத்தோடு எழுந்திருச்சு, நீங்கள் எப்பொழுதும் செய்கிறது தான், இருந்தாலும் காலத்தோடு எழுந்திருச்சு உங்கள் கடமைகளை செய்யும்போது உங்களுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. விடியற்காலை 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த காலத்தில் அமைதியாக, உங்களுக்கு பொதுவாகவே தூக்கம் வராது, அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காருங்க. முகம் கை கால் கழுவிட்டு உட்காந்து உங்களுடைய எண்ணத்தை கொண்டாந்து நெத்தியில் வைங்க. அந்த நெத்தியில் வச்ச பிறகு இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். இது ரெண்டையும் இணைச்சிங்க. அதன் மூலமாக கொஞ்சம் தவம் இருங்க. உங்களுடைய முதுகு தண்டுவடம் சரி செய்து உங்கள் சிரசின் பாகமானது ஒளிவட்டமாக மாறி உங்களுடைய சிற்றம்பலத்திலேருந்து பொன்னம்பலம் போய் பொன்னம்பலத்திலேருந்து பேரம்பலம் போவதற்கான ஒரு வழிமுறைகளை கொடுக்கும். வருங்காலம் சித்தர்களுடைய காலம், இளைஞர்களுடைய காலம். இந்த இளைஞர்களுடைய காலத்திற்கு வழிகாட்டப் போவது இந்த கும்பராசி நேயர்களே. இந்த கும்பராசி நேயர்கள் ஏன்னு கேட்டால், இதற்கு முன்னாடி எல்லாரும் கடகமும் சிம்மந்தான் வழிகாட்டிக்கிட்டு இருந்தது. அப்படி தான் வழிகாட்டினதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த கும்பராசி நேயர்கள் வழிகாட்ட வந்துவிட்டால் இவர்களுக்கு பாரபட்சம் இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது. எல்லாரும் உழைத்து ஒரு நிலையாக வாழ வேண்டுமென்ற முக்கிய கோட்பாடுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ பொருளாதார ஏற்ற இறக்கத்தை நீங்கள் நெறிப்படுத்துவீங்க. ஆகையினால் இதற்கு பிரபஞ்சத்திற்கு ஆரம்ப முனை என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற மேஷத்துக்கே பாதகாதிபதி இவர். அப்போது தலை எடுக்கும்போதே தலையை கண்டிக்கிற அளவுக்கு திறன் படைத்த இந்த கும்பராசி நேயர்களை நீங்கள் எப்படி கவனிக்க வேண்டுமென்றால், நல்ல அன்பாகவும் சிறந்த மரியாதையோடையும், அந்த ஊரில் எல்லா விஷயங்கள் தெரிஞ்சால் அந்த ஊரில் எது நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிப்பட்ட எண்ணத்திலும் வாழக்கூடியவர். வீடாக இருந்தாலும் சரி, அது ஊராக இருந்தாலும் சரி, ஒரு உணவு பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் தனக்கென்று ஒரு கோட்பாடை வைத்து வாழக்கூடிய இந்த ராசி நேயர்களுக்கு 2025 அற்புதமான காலத்தை தரப்போகிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்கள் கையில்தான் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. அன்பான மீனராசி நேயர்களே, உங்களுடைய நேசமிகு, பாசமிகு, அன்பான, அறிவான, தெளிவான, பழக்க வழக்கத்தில் உயர்ந்த தன்மை உடைய நீங்கள் பல இன்னல்களை சந்தித்து, ஏண்டா இந்த பிறப்பை பிறந்தோம், இந்த புத்தாண்டாவது ஏதாவது வழி பிறக்குமான்னு கேட்குற நிலைமையில் தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த 2025 உங்களுக்கு நல்லதை சொல்லித்தரும். ஆனால் உங்களிடம் சுறுசுறுப்பு வேணும். உங்களுடைய சுறுசுறுப்பு உங்களை காலதாமதப்படுத்தி விடும். காலத்தை நீங்கள் மதிக்கணும். காலத்தை மதித்தால் உங்களால் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். சோம்பேறித்தனம் வந்துவிட்டால் பாதிப்பு தரும். ஏன்னு கேட்டால் சுக்கிரன் அங்கே உச்சந்தான், ஆனால் அவன் தாண்டற அகங்காரத்தில் சோம்பேறித்தனத்தையும் வச்சுருப்பான். எல்லாம் அவங்க தட்டுக்கு வந்துடணும், நான் சாப்பிடணும் அப்படி நினச்சா அவன் உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிடுவதால் அவன் உடல் ஊறுவதோ இல்லை இளைப்பதோ ஏற்படும். அந்த உணவுக்கு மதிப்பு இருக்காது. ஆகையினால் குருவின் சாரம் பெற்று வந்தாலும் சரி, அதில் உள்ள சனியின் சாரம் பெற்றாலும் சரி,
அடுத்தது புதன் சாரம் பெற்றாலும் சரி, இந்த மூவருமே அந்த இடத்தில் சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். உங்களுக்கு 10ஆம் இடத்தில்தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. உங்களுடைய 6ஆம் அதிபதி தான் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மாத்திரை சாப்பிடுவதும் மாத்திரையின் மூலம் வாழுவதும் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய வார்த்தையே அதிகமாக பேச மாட்டீங்க, இருந்தாலும் பேசுகின்ற வார்த்தையே சரியாக போடுங்க. உட்காந்து வாய் திறந்து படிக்க மாட்டீங்க, உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் படிப்பதும் எழுதுவதும் ஆடுவது பாடுவது சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆடுறீங்களா பாடுறீங்களான்னு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது, உங்களோட கிரக நிலைக்கு ஏற்றது. ஆனால் உங்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும். அந்த வசதிகளை கொண்டு உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள மாட்டீர்கள் என்பது இந்த ஆண்டோடைய பலன். உங்களை நீங்கள் பார்த்து கொண்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். ஏனென்றால் கடந்த ஒரு 3 வருஷமாக திருமணமாகாத, திருமணம் வரையும் போய் நின்று போனவர்கள் பலர் இருக்காங்க. அதே நேரத்தில் திருமணம் நடக்குமா என்ற கேள்வி கேட்பவர்களும் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அந்த கேந்திரத்திற்குடைய கிரகங்கள் எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் பாதகாதிபதியாக மாறி இருப்பதனால் இந்த இடத்தில் புதன் கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு உடனே திருமணம் நடந்திருக்கும், இளமையிலே திருமணம் நடந்திருக்கும். புதன் கெடாதிருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் பலன் தராது. இப்படி தான் அதோடைய நுட்பம் இருக்குது. இது உங்கள் பிறப்பின் ஜாதகத்தை பொறுத்து நம்ம பார்க்கணும். இந்த மீனராசி நேயர்களுக்கு பொறுத்தவரையும் எதுவாக இருந்தாலும் ஒரு வேலையை உடனே முடிக்கக்கூடாது. கொஞ்சம் செஞ்சுட்டு வச்சுட்டு மறுபடி தான் செய்யணும். உடனே செஞ்ச வேலை உங்களுக்கு வெற்றியை தராது. இன்றைக்கி தான் கடைசி நாள், அதனால் இந்த ஒரு அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லிட்டு அங்கேயே போய் டைப் பண்ணி எல்லாம் பண்ணி போட்டுட்டு அந்த வந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்காது. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இதை செய்வோன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு செய்வீங்க, அப்படியே வச்சுருவீங்க. ஐயோ 4 நடுங்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செய்வீங்க. அப்படி போடுற வேலை உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்டால் உங்களுக்கு பலன் தரும். தடையின்றி எல்லோரும் உங்களை வண்டியிலேயே ஏற்றிட்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டாலும் உங்களுக்கு நிரந்தரமாக அது இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட அது நிரந்தரமாக இருக்காது. அதை விட்டுட்டு வெளில வந்துடுவீங்க. உங்களை பொறுத்த வரையும் மேலும் கீழும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும், இல்லை அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட தொழிலாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்து எவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுத்தாலும் உங்களால் உட்கார்ந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் உங்களுடைய தொழிலின் தன்மையும் அமையும். ஆகையினால் அது தவறில்லை. நம்மளெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ செய்கிற வேலையை விட்டு அங்கேயும் இங்கே அலைகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பில்லை, உங்களுக்கு அலைஞ்சே தீரணும். நீங்கள் அப்படி செஞ்சால் தான், நீங்கள் மட்டும் இல்லை, மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, கன்னியா ராசியாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, மீன ராசி லக்னம் லக்னாதிபதி நின்ற வீடாக இருந்தாலும் சரி, இந்த 4 வீட்டுக்காரர்களுக்கும் உங்களுடைய தன்மையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நன்மை தீமை நடக்கும். ஆகையினால் உங்கள் உடலை 100க்கு 100 உங்களுடைய எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர்களால் சரி செய்ய முடியாது. 100க்கு 100 உங்கள் உடலை பாதுகாக்கக்கூடியவர்கள் நீங்கள்தான். உங்களிடம் இருக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். சோம்பேறித்தனம் என்றால் நேரங்கெட்ட நேரத்தில் வேலை செய்வது. இரவு ஒரு வேலையை செஞ்சுட்டு பகலில் தூங்குறது, இல்லை பகலில் செய்கிற வேலையை முறையோடு செய்யாத இருந்தால் கூட நல்லது தான். ஆனால் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு அந்த முடிச்சுட்டு செய்கிற வேலை பிரச்சனையை கொடுக்கும். உங்களுடைய உடல் உழைப்பு அதிகம் தேவை. நீங்கள் அதில் நல்லா வளர்ந்து வர வேண்டும். இந்த 2025 உங்களுக்கு மகா துணை புரியக்கூடிய காலமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily.